வணக்கம், வெல்கம் டு மேட்ச். பார்த்தீங்களா பாஸ்? இது உங்க ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் த வேர்ல்ட் T20 இட் செல்ஃப். வீக் 1 ரேப் பண்ணலாம். ஒரு குரூப் பை குரூப் போகலாம், பேசலாம். சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான் பற்றியும் பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டச் அப்பான் குரூப் ஆஃப் டெத். நம்ம அதுதான் ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டுன்னு நினச்சோம். ஆனால் ஒரு புது குரூப் ஆஃப் டெத் ஒன்று எமர்ஜ் ஆயிருக்கு. குரூப் பீங்களா அது நம்ம ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே இருக்கிற குரூப். நேத்திக்கு ஜிம்பாப்வே வந்து செம்மையா கிரிக்கெட், லைக் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கிரிக்கெட் விளையாடி, லைக் த வே தே ஃபீல்டட், ஒவ்வொரு இதுவும் ஒரு அவெஞ்சரோட சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல்டிங் பண்ணாரு. கேட்சு, சிக்ஸை தடுத்து 5 ரன் சேவ் பண்றது. அண்ட் ஆஸ்திரேலியா லுக்ட் அவுட் ஆஃப் டெப்த்துங்க ஜிம்பாப்வேயோட. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னா, 169 தான் அடிச்சாங்க ஜிம்பாப்வே ஃபார் 2 விக்கெட்ஸ். ஐ திங்க் என்னடா இவங்க பிச்சை இவ்வளோ நல்லா ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்லாட்டி 2 விக்கெட் தான் போயிருக்கு, நீ உங்களோட ரிசோர்ஸஸே யூஸ் பண்ணலையே அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுமா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனிதிங், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைனப் தான் நம்ம ப்ரிவ்யூ பண்ணும்போது, நம்ம மட்டும் இல்லை, நிறையா பேர் ப்ராப்ளி ஆன் பார் வித் இந்தியா த செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் லைனப் அவங்களுக்கு தான் இருக்கும். மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், ஜாஷ் இங்கிலிஸ், டிராவிஸ் ஹெட், மிச் மார்ஷ் அஃப்கோர்ஸ் இப்போ இன்ஜர்டாக இருக்காரு. கேமரூன் கிரீன் விட்டுறலாம், பட் டிம் டேவிட் எல்லாரும் நார்மல் 6 ஹிட்டர்ஸ் இல்லை, ஸ்டேடியம் விட்டு வெளில அடிக்கிற 6 அடிக்கிறவங்க, பவர் பிளேல 100 ரன் அடிக்கிறவங்க சன்ரைசர்ஸ்க்கு, இல்லாட்டி ஒரு காலில் வந்து 200 ரன் அடிக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் ஹேவிங் வித் திஸ் பேட்டிங் லைன் அப் எப்படி அவங்க ஃபெயில் ஆனாங்க? அவங்க ஐ திங்க் தட்ஸ் a good நல்ல கொஸ்டின், நல்ல கேள்வி நீங்க கேட்டது. லைக் ஆனால் ஒரு கீ பாயிண்ட் எப்படின்னா, இந்த வேர்ல்ட் கப்ல சோஃபார் என்னோட அப்சர்வேஷன் வந்து, பிச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ சைட்ல இருக்கு, இந்தியாவிலும் சரி ஸ்ரீலங்காவிலும் சரி. ஸோ ஐபிஎல்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் ஃபிளாட் பிச்சஸ். நம்ம பைலேட்டரல்ஸ்ல கூட லைக் ஃபிளாட் பிச்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கடப்பாறை ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் வந்து நீங்க ஃபிளாட் பிச் கொடுத்தீங்கன்னா வந்து வச்சு செஞ்சுடுவாங்க, நோ டவுட். ஸ்லோ பிச்சில் வந்து தடுமாறுறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து லைக் இந்த பிச் ஸ்லோ ஆகிறனால வந்து இட் இஸ் க்ளோசிங் த கேப் ரெண்டு டீமுக்கும். ஸோ ஜிம்பாப்வே வந்து லைக் 160 இஸ் பார், லிட்டில் பிட் அபவ் பார்னு சொல்லலாம் வச்சுங்களேன். 169 ஸ்லைட்லி அபவ் பார். ஆஸ்திரேலியா வந்து சென்சிபிள் ஆடினா வந்து லைக் தே கூட யூனோ ஒன் த கேம். ஆனால் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் லீடர்ஷிப் இஸ் மிஸ்ஸிங் தோணுதுங்க. ஏன்னா அவங்க ஒரிஜினல் கேப்டன் வந்து மிச் மார்ஷ், அவர் வந்து லைக் ஒரு கேம் தான் ஆடினார், அப்புறம் இன்ஜூர் ஆயிட்டாரு. பட் மிச் மார்ஷோட லீடர்ஷிப்பே கொஸ்டினபிள் தான். பேட் கமின்ஸ் அளவுக்கு அவர் லீடர்ஷிப் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு தான் தெரிஞ்ச அந்த லீடர்ஷிப் குரூப் வந்து இஸ் மிஸ்ஸிங். ஸோ தேர் கைண்ட் ஆஃப் டிராவிஸ் ஹெட் இப்போ கேப்டன் நேத்திக்கு அவரு. ஆனா அதுக்கு முன்னாடி கீழே கேப்டன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். எனக்கு தெரிஞ்சு இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோ இல்லை டாஸ்மேனியா நினைக்கிறேன் அவரு. ஐ திங்க் எஸ் கேப்டன் பிஃபோர். பட் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஐ திங்க் தே ஜஸ்ட் லுக் மேபி. இப்போ நான் இந்த பேர்லாம் நான் படித்தேன், ஆனால் இந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைமை தாண்டினவங்க தான். மேபி டிம் டேவிட் இஸ் அன் எக்ஸெப்ஷன், அண்ட் அகைன் டிராவிஸ் ஹெட் என்றைக்குமே ப்ரைம் தான் அவர். பட் மேபி த மேக்ஸ்வெல்ஸ், கேமரூன் கிரீன் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்ரீனி இல்லை இப்போ நம்மளோட, பட் அவர் பெரிய கிரிட்டிக் அவர் கேமரூன் கிரீனுக்கு. இவனுக்கு போய் எப்படா 25 கோடி நீ கொடுக்கலாம் மோனே அப்படின்னு தான். அண்ட் ஸ்டாய்னிஸ் ஆல்சோ இல்லை. இன்ஃபேக்ட் மேட் ரென்ஷா தான் வந்து ஒரு சேவிங் கிரேஸாக வந்து he scored 65 and 44 balls. பட் யா, ஜிம்பாப்வே ஹவ் ஓப்பன்ட் அப் தட் குரூப். பட் யூனோ அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்ன தெரியுங்களா? அது வந்து அவங்க ஆக்சுவலி குவாலிஃபை பண்ணி இப்போ வந்தாங்கன்னா அவங்க இந்தியாவோட குரூப் வருவாங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா மட்டும் ஸ்ரீலங்காவை வந்து பீட் பண்ணலைன்னா ஐ திங்க் தே ஆர் இன் ஃபார் ஐ திங்க் இந்தியாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் த்ரூன்னு சொல்லலாமா? லைக் அஃப்கோர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் மோஸ்ட்லி குவாலிஃபை பண்ணி வந்துருவாங்க அந்த குரூப்ல. பட் இட் ஜஸ்ட் மேக்ஸ் த பேசேஜ் ஸோ ஈஸி ஃபார் இன்னொரு ரெண்டு சூப்பர் கப்பல் ஆஃப் ஃபன் ஃபேக்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஒன்று வந்து வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா ஹஸ் நெவர் பீட்டன் ஜிம்பாப்வே. ஆஸ்திரேலியா செட் டு பீட் ஜிம்பாப்வே. 2 வாட்டி மோதிருக்காங்க. மூணு வாட்டி சாரி. 1983, 2007 T20 வேர்ல்ட் கப், அப்புறம் 2026 வேர்ல்ட் கப். 3 தோட்டம் தோத்துட்டாங்க. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் வந்து அந்த ஆல் த 3 வேர்ல்ட் கப்ஸ் சாம்பியன் வந்து இந்தியா தான். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், இன்னும் இதில் இட்ல ஆல் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
வாவ்! ஆ ஓகே. நான் ஜஸ்ட் நெட் ரன் ரேட் பார்த்திருந்தேன். ஸ்ரீலங்கா 2 ஸ்ரீலங்கா 2 மேட்ச் 4 பாயிண்ட்ஸ். ஆ ஜிம்பாப்வே 2 மேட்ச் 4 பாயிண்ட்ஸ். ஆஸ்திரேலியா இப்போ ஸ்ரீலங்காவ பீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும், இப்போ பீட் பண்ணா கூட ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஒரே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல டை ஆவாங்க. இப்போ அவங்க ஸ்ரீலங்காவோட நெட் ரன் ரேட் வந்து 3.1, ஜிம்பாப்வேது 1.9 அண்ட் ஆஸ்திரேலியா அது 1.1. இந்த மேட்சஸ் ஏற ஏற ஒரு நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ் ஆஃப் 1ங்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பா. பெரிய மார்ஜின் அது. ஆஸ்திரேலியா வந்து நான் எங்க வரேன்னா, ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்காவ தோக்க அடிச்சா கூட, ஐ திங்க் அவங்க வந்து அவங்களோட அந்த ஓமானோட மேட்ச வந்து அவங்க லிட்டரலி ட்ரூ. வச்சு வச்சு செய்யணும் அவங்க ஓமான. ஒரு என்ன 50 ரன்ல ஆல் அவுட் பண்ணிட்டு அடிச்சு, அந்த மாரி தே ஹேவ் டூ பிரிங் தியர் ரன் ரேட். பட் தே ஹேவ் டூ பீட் ஸ்ரீலங்கா. ஸோ தட்ஸ் கோயிங் டூ பி ப்ராபப்லி த மேட்ச் ஆஃப் மேட்ச் டு த ஒன்லி ரிமைனிங் ரெலவன்ட் மேட்ச் இந்த ஹோல் குரூப் ஸ்டேஜஸ்லன்னு சொல்லலாம். நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இன்க்ளூடட். ஓகே, மூவ் ஆன் பண்ணலாம். குரூப் பி பேசிட்டோம். குரூப் சி டச் பண்ணலாம். அப்புறம் குரூப் டிக்கு வரலாம் லாஸ்ட்ல. குரூப் சில வி ஹேட் வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து, இட்லி, இங்கிலாந்து அண்ட் நேபாள். சர்ப்ரைஸ் விக்டரி. ஸோ நம்ம 2 அப்செட் நடந்திருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல. ஒண்ணு வந்து ஜிம்பாப்வே பீட்டிங் ஆஸ்திரேலியா. இன்னொரு அப்செட் வந்து இட்லி வந்து நேத்திக்கு நம்ப நேபாளுக்கு இட்லி சாப்பிட வச்சுட்டாங்க. ஸோ வெரி சர்ப்ரைசிங். நேபாள் ஆஃப்டர் தேர் பெர்ஃபார்மன்ஸ், இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸோட அதுக்கப்புறம் ஆ இட் இது ஒரு ஷாக்கா தான் வந்துச்சு ஆக்சுவலி. ஆஸ் பிக் ஆஸ் அ ஷாக் ஆஸ் ஏன்னா அவங்க சப்போர்ட், அவங்க கிரிக்கெட், யூ ஹேவ் யுவர் நேபாள் பிரீமியர் லீக்லாம் இருக்கு அவங்களுக்கு. அவங்களோட சில பிளேயர்ஸ் வந்து வேற லீக்ஸ்லாம் வேற போய் விளையாடுறாங்க. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல் மை கண்ட்ரி ஆஃப் இமிகிரண்ட்ஸ். டியூவல் விசா சிட்டிசன்ஷிப் யாருக்கு இருக்கோ அவங்கள வச்சு தான் அப்படியே அசெம்பிள் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் சர்ப்ரைசிங் அண்ட் ஆல்சோ லைக் லிட்டில் டேம்பன்ஸ் அந்த குரூப்பை. ஸோ இங்கிலாந்துக்கு ஈஸியாக போச்சு. ஸோ இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஐ திங்க் தே வில் க்ரூஸ் த்ரூ. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் தட், வெஸ்ட் இண்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா இங்கிலாண்டோட? இல்லை இங்கிலாண்டோட லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவீங்களா? ஆமாங்க. ஐ திங்க் இங்கிலாந்தோட லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஆன் த பேப்பர் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து நம்ம ப்ரிவியூலும் பேசியிருந்தோம். ஐ மீன் இது ஹிட் ஆர் மிஸ் சைட் மாதிரி தான் இருக்கும். ஆனா பட் என்னோட பர்சனலி நான் பிலீவ் பண்ணியிருந்தேன். இங்கிலாந்து வந்து லைக் டேர்ன் அப் பண்ணுவாங்க வேர்ல்ட் கப்க்கு. ஆனா டெஸ்ட் ஆஸ்திரேலியால எப்படி ஆஷஸ் விளாடுறாங்களோ அதே மாதிரி தான் ஆடுறாங்க எங்க வேர்ல்ட் கப். பேஸ்பால்ல டிஃபரன்ஸே இல்லை ஆக்சுவலி. ஐ திங்க் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். ஆதில் ரஷித் தவிர்த்து மற்ற பவுலர்ஸ்லாம் வந்து லைக் ஸ்பைன்லெஸ் இருக்காங்க ஆக்சுவலி. அதுதான் வந்து பவுலிங் அட்டாக் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. யா, எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் அவங்களது. ஸோ இங்க இந்த ஃபில் சால்ட் பட்லர் வந்து அந்த ஸ்டார்ட் அவங்களது குடுக்கலன்னா, சடன்லி யூ ஹேவ் ஜேக்கப் பெத்தல், தென் ப்ரூக் வராரு. ஓகே, சாம் கரன் எனக்கு தெரிஞ்சு இஸ் பேட்டிங் ப்ராபப்லி லெவல் ஹையர் தென் ஹி ஷுட். அது பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்ன மாரி பாலிங் லைனப். ஜோஃப்ரா ஆர்ச்சர், நீங்க அந்த ரன் அவுட் பார்த்தீங்களான்னு தெரியாது. அவர் ரன் அவுட் ஆனது செகண்ட் இன்னிங்ஸ்ல. அ அவர் ஓடியிருந்தாருன்னா ஆக்சுவலி அட்லீஸ்ட் ஹி குட் ஹவ் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ல போடலாம் அந்த பாலர டைரக்ட் ஹிட் அடிக்க விடாம. ஒண்ணுமே இல்ல. ஹி ஜஸ்ட் கேவ் அப். ஹி வாஸ் ஜஸ்ட் ஆம்பிளிங். ஸோ ஆர்ச்சர் இட் வாஸ் ஆல்வேஸ் ஆர்ச்சர் வந்து அந்த ஃபார்ம்ல இருந்தா தான் அந்த பாலிங் லைனப்க்கு ஒரு டீத் இருக்கும்னு. வித்தவுட் ஆர்ச்சர் ஐ திங்க் வித் ஆர்ச்சர் ஆல்மோஸ்ட் 50% உடைச்சிட்டாங்க அவர. சீக்கிரமா கூட்டு வந்து இது பண்ணி இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்ச்சர் ஐ திங்க் அது ரொம்ப குவெஸ்ஷனபிளா இருக்கு. ஐ திங்க் இங்கிலீஷ் மீடியாலயும் அத போட்டு துவைச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஐல் பி வெரி சர்ப்ரைஸ் அவங்க செமிஃபைனலுக்குலாம் அவங்க போனா. ஐ திங்க் அவங்க சூப்பர் 8ஓடயே அப்படியே சோலிய முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம பழைய இங்கிலாந்து தான் ஷோ ஆனா அப் ஒரு ஆயிட்டாங்க இந்த முறை. சர்ப்ரைஸ் இருக்கு. லைக் 3 நாளைக்கு ஐ திங்க் நாளைக்கு தான் நினைக்கிறேன் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து விளாடுறாங்க. ஸோ ஸ்காட்லாந்து வந்து வேர்ல்ட் கப்ல அவங்களுக்கு ம். தேவை குட் வின்னிங் ரேஷியோ வித் இங்கிலாந்து சொல்ல முடியாது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ அவங்க நாளைக்கு அப்செட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க இங்கிலாந்து. ஸோ ஸ்காட்லாண்டுக்கு வந்து லைக் ஆல்ரெடி அவங்க ரன் ரேட் அதிகமா இருக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு 0.95. ஸோ ஆமா. தெல் வைட் ஓப்பன் த அது குரூப் இட்லி ஆக்சுவலி. ஏதோ படிச்சதுனால. அவங்க வின் பண்றாங்க. ம். ஐ திங்க் இவங்க அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இங்கிலாந்து இங்கிலாந்து வில் பி நாக்ட் அவுட். ஜஸ்ட் ஃபர்கெட் த நெட் ரன் ரேட். பேஸ்ட் ஆன் பாயிண்ட் ஃபார் பிக் ஆன். பாயிண்ட்ஸ் அலோன், இட் வில் டிபெண்ட் ஆன் நேபாள் வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச்க்கு வந்து அங்க வந்து நிக்கும் அது.
ஸோ ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான். அங்க மேபி ஒன் மோர் அப்செட் அண்ட் இன்னொரு ஒரு டீமோ போயிடும். ஸோ இது குரூப் எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கோ, அசோசியேட் நேஷன்ஸ் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, ஒரு சின்ன இதுல இன்னைக்கோ பிரச்சனை என்னன்னா, அவங்க குவாலிஃபை பண்ணாங்கன்னா சூப்பர் 8 வந்து இட் ஜஸ்ட் பிகம்ஸ் மோர் பிரெடிக்டபிள். பட் குரூப் ஆஃப் ஒரிஜினல் குரூப் ஆஃப் டெத் வந்து ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டோட குரூப் தான். முதல் மேட்ச்ல நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் ஐ திங்க் தே நியூ சென்னையில தான் மேட்ச் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தானோட பெஸ்ட் சான்ஸ் அதுவா தான் இருந்துச்சு. ஆம், நம்ம டிம் சேஃபர்ட் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஐ திங்க் க்ரூஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க நியூசிலாந்து. நான் அதான் சொல்லியிருந்தேன். நியூசிலாந்து ஷீனிக்கும் எனக்கும் ஒண்ணு இது அந்த ஆர்குமெண்ட் நடந்துச்சு. அவர் சொன்னாரு, "நியூசிலாந்து வந்து மொக்க வாங்கும்" அப்படின்னு. என்னோட தியரி என்னன்னா, நீங்க வந்து வேர்ல்ட் கப் பின்னாடி இந்த இந்தியா மாரி டீமோட நீங்க விளையாடுனீங்கன்னா, நீங்க பயங்கர அடி வாங்கினீங்கன்னா கூட, ப்ரிப்பரிங். பட் யூ ஆர் பிரெப்ட் ஃபார் தட். ஸோ அ யூ நோ அப்படியே பேட்டில் ஹார்டா ஆயிடுறீங்க நீங்க அதுல. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான்டா இவன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீயா விளையாடுவீங்க. ஸோ ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் மே ஹேவ் ஹெல்ப் தெம். பட் மேட்ச் ஆஃப் த டூர்னமெண்ட், மேட்ச் ஆஃப் த டெக்கேடுன்னு சொல்லலாமா? இல்லாட்டி மேபி வி ஷுட் அட் சம் பாயிண்ட் மேபி 3 பேரும் சேரும்போது வி ஷுட் டூ ஆர் டாப் மொமெண்ட்ஸ். 5 T20 மேட்சப்ஸ். Yeah, but top 2 பெஸ்ட் T20 மேட்ச் இன் அ வேர்ல்ட் கப் எவர்ன்னு சொல்லலாமா? ஐ திங்க் தெர் இஸ் ப்ராபப்லி 1 ஆர் 2 மோர் மேட்சஸ் அதர் தென் தீஸ். அது கொஞ்சம் டக்கர் குடுக்கும்னு நெனைக்கிறேன். பட் மேன் ஒரு ஐசோலேட்டடா ஒரு மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 சூப்பர் ஓவர்லாம் வந்து எவ்வளோ 2 டீமும் 3, 3 தடவ தோத்தாங்களா ஸோ அந்த ட்ரூ. மேட்ச? கரெக்ட். அது இல்லாம அது வந்து இது ஆப்கானிஸ்தானுக்கு வந்து மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னா ரொம்ப லைஃப் ஆர் டெத் மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச். கிவ் அப் பண்ணல. ஐ லைக் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணாங்க. குர்பராஸ், ஓ மை காட், அவரு சிங்கிள் ஹேண்டடா இட்ஸ் குர்பராஸ் வித் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. நல்ல அருமையான மேட்ச்ங்க Yeah. 2 சூப்பர் ஓவர். ஜஸ்ட் டு யூ நோ இஃப் யூ சி ரபாடா முதல்ல 9 விக்கெட் டவுன். ரபாடா வந்து பால் போடுறாரு, கேட்ச பிடிக்கிறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. பட் யூ ரியலைஸ் இட்ஸ் அ நோ பால். அங்கேருந்து 100 அஹமத் அப்புறம் 6 அடிச்சுட்டு ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஜஸ்ட் 2 பால் 2 ரன்ஸ் டு வின் ஆர் 3 பால் 2 ரன்ஸ் டு வின் இருக்கும்போது ரன் அவுட் ஆறாங்க வித் 1 இன்ச் மேட்டர் ஆஃப் இன்ச்சஸ். அடுத்த சூப்பர் ஓவர் முதல் சூப்பர் ஓவர்ல யாருமே 17 ரன்ஸ் அடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல ஆப்கானிஸ்தான். பட் லாஸ்ட் பால் 1 பால் 7 ரன்ஸ் டு வின் இருக்கும்போது ட்ரிஸ்டன் ஸ்டப் 6 அடிச்சு அங்க சவுத் ஆப்பிரிக்காவை கொண்டு வராரு. அண்ட் தென் டேவிட் மில்லர் முடிச்சாச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். 4 6 அடிச்சு 3 6 2 6 மில்லர் ஒரு 6 ட்ரிஸ்டன் ஸ்டப் 24 ரன் எவன்டா அடிப்பான் 4 பால்ல கடைசியில வந்து அடிக்கணும்னு. பட் 3 பால்ஸ் 3 சிக்ஸஸ் அண்ட் ரியல் ஐ திங்க் த மோமெண்ட் என்ன வந்துச்சு தெரியுங்களா? லாஸ்ட் பால் 1 ஒரு 6 தேவை. அட்லீஸ்ட் ஜனங்க என்ன நெனச்சாங்கன்னா, இனிமேல் போதும்டா. சூப்பர் ஓவர் இருக்காதுடா அட்லீஸ்ட் அப்படின்னு நெனைக்கும்போது ஒரு வைடு போச்சு. அட பாவிங்களா! அடுத்த சூப்பர் ஓவர் ரெடி ஆயிடுறீங்களா? அப்படின்னு. அண்ட் ஒண்ணே ஒண்ணு எங்க ஆனா கிரிட்டிக்கலா ஒண்ணு சொல்லணும்னா, ஐ ஃபெல்ட் ராஷித் கரெக்டா கான். சொன்னீங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் T20I பவுலர் 500 விக்கெட்டுக்கு மேல 1000 விக்கெட் எடுக்க போறாருன்னு நெனைக்கிறேன் அவரு. யூ நோ போற வேகத்துல. ஹவ் எஸ் ஸோ முதல்ல வந்து ஃபசல் ஃபரூக்கிக்கு குடுத்தாங்க முதல் சூப்பர் ஓவர். ஃபேர். லெஃப்ட் ஆர்ம் டெத் பாலர். ஓகே. ஆனா ஐ டோன்ட் திங்க் ஓமர் ஜாய் டிசர்வ்ட் அந்த 2ண்ட் சூப்பர் ஓவருக்கு. தட் வாஸ் ராஷித் கான்ஸ் மொமெண்ட்ங்க. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எனக்கு தெரிஞ்சு அவர் வேற கேப்டன் கீழ விளையாடிருந்தாங்கன்னா ராஷித் கான் தான் போட்டிருப்பாரு. போட சொல்லியிருப்பாங்க. உமர் ஜாய் போட்டாரா, நபி போட்டாரா? யா ஐ திங்க் பார்க்கணும். உமர் ஜாய் தான் போட்டாரு. இல்ல ஓமர் சாய் போட்டாரு. 2ண்ட் சூப்பர் ஓவர்ல. அண்ட் ஓமர் சாய் இஸ் என்ன சொல்லுது? ஹி கேன் போல் இஸ் a 2 ஓவர் பாலர் இன் அ T20 இதுல செட்டப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்சைசி ஐபிஎல் செட்டப்லலாம் பார்த்தீங்கன்னா கூட, இட்ஸ் a 2 ஓவர் பாலர் ஆன் அ குட் டே 3 ஆர் 4 ஓவர்ஸ் போடலாமே தவிர, கண்டிப்பா சூப்பர் ஓவர்ல வந்து ஒரு வென் யூ ஹேவ் ராஷித் கான் இல்லீங்களா? வென் யூ ஹேவ் அ நூர் அஹமத் அண்ட் நீங்க விளையாடுறது சவுத் ஆப்பிரிக்காவோட. Yeah. ஸோ மேபி அவர் வந்து மேட்சப் பின் வந்து வேணாம்னு வச்சுட்டான்னு நினைக்கிறேன். டேவிட் மில்லரோட மேட்ச் Yeah. பார்த்துட்டு அவர் டென்ஷன் ஆனாரா என்னன்னு தெரியாது. பட் ஈவன் தென் ஐ வுட் பேக் ராஷித் கான் எனி டே. 20 ரன் கீழ அடிச்சிருந்தா கூட அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஹைண்ட்சைட்ல எல்லாமே ஈஸி தான். பட் அப்பயே வந்து தோணிச்சு. யூ நோ அண்ட் அதே மாரி சவுத் ஆப்பிரிக்கா ஐ ஃபெல்ட் மகாராஜ்க்கு குடுத்தாங்க.
But again, they should trust Rabada. Just because Rabada had a bad last over, he's a கண்டிப்பா. champion bowler. அவருக்கு அது it just felt little odd. இந்த ரெண்டு ஸோ இட் வாஸ் மோர் லைக் யார் தோப்பாங்க இந்த மேட்சை, கஷ்டப்பட்டு எவன்டா தோக்குறது அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல இந்த மேட்ச். ஆனா ஒண்ணு சொல்லணும்னா, பட் யா இந்த லெட்ஸ் see how சவுத் that ஆப்பிரிக்கா goes. வந்து ம் ரொம்ப நல்லா விளையாட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்தியாவுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் கண்டெண்டர் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்ல. பாத்தீங்கன்னா ம் ஸ்டப்ஸ் அடிக்கிறாரு, பிரேவிஸ் யா அடிக்கிறாரு, பை ஆம், மில்லரும் வந்து இப்போ ஃபார்முக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மில்லரும் அடிக்கிறாரு. நல்ல நல்ல ஆமா லைனப். ஆமா. இன்ஃபேக்ட் ஒரு அவரோட லிண்டு, அவரோட அந்த ஸ்பின்னர் இருக்காங்கல்ல, ஆல்ரவுண்டர், அவர் யூஸ் கூட பண்ணல. தே ஆர் சூசிங் கேஷவ் மகாராஜ் அஹெட் ஆஃப் ஹிம். அவர் ஆக்சுவலி செம்ம சீரியஸ் அவருக்கு இந்தியாவோட விளையாடும்போது. அண்ட் அகைன் மார்க்ரம் அண்ட் ரிக்கல்டன் அட் த டாப். ஸோ யா யூர் ரைட். எஸ்பெஷலி நவ் வித் இந்த ஆஸ்திரேலியா பார்த்ததுக்கப்புறம், yeah, it just feels like South Africa have a more round bowling attack and ஒரு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங்கும் இருக்கு. ஓகே, வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோங்களா? இல்லை இதோட இப்போதைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? பிகாஸ் 2-3 டேஸ் திருப்பி வருவோம் நம்ம இந்தியா கண்டிப்பா. பாகிஸ்தான் உங்க முடிஞ்சதுக்கப்புறம். ப்ரெடிக்ஷன் என்ன இந்தியா பாகிஸ்தான்? இந்தியா பாகிஸ்தான் வந்து சூப்பர் ஓவர் போனால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இவ்வளோ நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கு, இவ்வளோ ட்ராமா பண்ணதுக்கு அட்லீஸ்ட் அதுவாச்சும் தேவை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த மேட்சுக்கு ஒன்றும் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை டூர்னமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் பட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் இந்த ட்ராமா இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஐ திங்க் த ஐபால்ஸ் ஆர் கோயிங் டு பி Correct. மோர் இப்போ. ஸோ ஃபைனலி த லாஸ்ட் லாஃப் வந்து ஐசிசிக்கு தான். அண்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் பெனிஃபிட் பண்ணுவாங்களோ. யா, ஆன் தட் சேட் நோட் முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட. பட் அகைன் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை தட்டி விட்டிங்கன்னா கூட போதும். ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் ஆடியோ பிளாட்ஃபார்மில் அப்படியே ஜாலியாக நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை போட்டு கேட்டே போயிட்டே கூட இருக்கலாம். கூடிய சீக்கிரம் ஐ திங்க் 100th எபிசோட் நினைக்கிறேன் அடுத்தது நம்மளுது. சந்திப்போம் இன் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.